பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரைய இயந்திரமயமாக்கம். உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரனர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி. பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வியர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும் கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மிளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நாம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம். உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட, வளம்குன்றா வேளாண்மையால் மாநிலம் செழித்திட, வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5,20,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகாய், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு
உழவர் சந்தைகளில் வாரம் ஒரு நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக முதலாம் ஆண்டு 2000 ரூபாயும் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10,000 ரூபாயும் தலைமைச் செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12,500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவோருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது, சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போலூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், வற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டித்து தரத்தை பாதுகாத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பி.கே. அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ
50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.